பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எட்வின், விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்குள்ள விவசாயமும் இன்னைக்குள்ள விவசாயமும் ரொம்ப வித்தியாசம் கேட்டியா? நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஏன் தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனான்னு பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாட்டு வாழ்ந்து அவங்க வந்து கூட்டு குடும்பமாட்டு இருந்து அவங்க விவசாயம் செய்தாங்க. இன்னைக்குள்ள தலைமுறையை பாரு, எல்லாருமே தனித்தனியாக அவருடைய வாழ்க்கையை தேடி போயிட்டாங்க. ஆமாம், பக்கத்தில் இது அண்ணனோட தோட்டம், இது தம்பியோட தோட்டம், இது சித்தப்பாவோட தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாகவே நீ சொன்னது மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா வைக்கோல் போர் இருக்கும், இந்த சைடு பார்த்தாச்சு அப்படின்னா மாடுகள் இருக்கும், அங்கே பார்த்தாச்சுன்னா கோழிகள் இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த வயசான பாட்டிமார்களெல்லாம் அப்படியே வந்து அரிசியை படைக்கிறது, அந்த சைடு பார்த்தாச்சுன்னா நெல் வந்து காய போட்டிருக்கோம், இந்த சைடு பார்த்தாச்சுன்னா அரிசி ஆக்குறதுக்காக வேண்டி வந்து நெல் அவிச்சு காய போட்டிருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பாட்டிமார்கள் கதையெல்லாம் பேத்திகளை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியலை. நீ சொல்கிறதும் உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு கூட்டு குடும்பம், இன்னைக்கு நாகரிகம் அப்படிங்கிற பேரில் விவசாயத்தை அப்படியே வந்து அந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி மக்கள் மாற்றிட்டாங்க. ஆமாம், தாத்தா வந்து விவசாயம் செய்தாங்க, அதே போல் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து விவசாயம் செய்தாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து விவசாயத்துக்கு செய்யாமல் அவங்க வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு தொழிலுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா நம்ம களத்து மேட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுகமே, நம்ம பிள்ளைகள் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவறுதலாக ஒரு எண்ணத்தை வந்து புகுத்தியிருக்காங்க. ஏன்னா விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மனிதர்களால் உயிர் வாழ முடியுமா? உணவு இல்லைன்னா என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கைக்கே வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். வைக்கோல் போர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் பின்வாசலில் போய் பார்ப்பாங்களாம். மாடு எத்தனை இருக்குது, இந்த மாதிரி தான் பொண்ணே கட்டி கொடுப்பாங்களாம். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீ சொன்னால் முன்னாடி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுருந்து விவசாயம் செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க முடியலன்னு நீ சொல்கிற. நான் ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கேனே. எங்கே பார்த்த எட்வின்? ஆச்சரியமெல்லாம் இருக்குது. தக்கலையிலேருந்து ஒருத்தங்க, அவங்க பேர் கே காந்தராஜன். நானே போய் அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் கண்ணம்மா. நிறைய விஷயங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நீ கேட்குறியா? நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எட்வின். ஆனால் இந்த நாகரிக உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதை கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேளு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்கிறீங்க? இயற்கை விவசாயம், நெல், வாழை, தென்னை, மாடு, கோழி வளர்ப்பு, அந்த மாதிரி எல்லா விவசாயம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி வச்சுருக்கீங்க? ஆமாம், ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி எல்லா இதுவும் வச்சுருக்கேன். சரி, இப்போ இந்த விவசாயத்தில் ஆர்வம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? முந்தி அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க, அதிலிருந்து அப்படியே ஒன்றா ஆர்வம், அதிலே ஈடுபாடு வந்துட்டு அதிலே ஃபுல் டைமும் அதிலே இது பண்ணிட்டு. அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து அந்த விவசாயத்தில் வந்து அதிக அளவில் ஈடுபாடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த விவசாயத்தை எடுத்து நடத்துறதுக்குள்ள ஒரு முக்கிய பங்கு வகிக்கன்னு சொல்லலாமா? ஆமாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் வந்து விவசாயம் செய்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ தென்னை இருக்குது, வாழை இருக்குது, அதே போல் வந்து ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, இந்த மாதிரி விவசாயங்கள் செய்கிறீங்க. இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து அது வந்து தென்னை மட்டுமா இருக்குது, இல்லைன்னா ஊடு பேர் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா? தென்னை கூட வாழை, கொக்கோ, கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாமே ஊடு பயிர் இப்போ சாகுபடி பண்ணணும். இப்போ அதுலேயே வந்து நீங்கள் வந்து பல பயிர் வந்து சாகுபடி செய்கிறீங்க? ஆமாம், எல்லாம் சாகுபடி செய்கிறோம். எவ்வளோ ஏக்கரில் அது வந்து பயிர் சாகுபடி செய்கிறீங்க? 2 ஏக்கரில் பயிர் சாகுபடி செய்கிறோம். அது வந்து தென்னைக்கடையில் ஊடு பயிராட்டு சாகுபடி செய்கிறீங்க. இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து நாட்டு தென்னையா இல்லை வந்து ஒட்டு ரகங்கள் தென்னை மரங்கள் தானா? எல்லாமே நாட்டு தென்னை தான், ஒட்டு ரகம் கிடையாது. அது வந்து உங்கள் அப்பா அம்மா காலத்தில் நட்டதா இல்லை நீங்கள் நட்ட தென்னை மரங்கள் இருக்கா? இப்போ நட்ட சமீபத்தில் ஒரு 25 வருஷத்துக்குள்ளே நட்டது தான் ஃபுல்லாக இருக்குது. இப்போ பழைய மரம்லாம் போயிட்டு பழைய மரங்கள் மாற்றிட்டு வந்து புது மரங்களை வந்து நீங்கள் நட்டுருக்கீங்க. அது வந்து நாட்டு தென்னை மரம் தான் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ அந்த தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுத்தீங்க?
நாங்கள் சொந்தமாட்டு நல்ல தரமான தென்னங்கண்டை பாட்டு நல்ல வீரியம் உள்ள நிறைய ஈல்டு கொடுக்க மாதிரி, அதாவது எப்போவுமே ஒரே இதாக தேங்காய் காய்க்க மாதிரி உள்ள தென்னங்கை வந்து நாங்களே தயார் செய்து வெளி ஆட்களுக்கும் விற்கிறோம், சொந்தமாட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இப்போ தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க. ஆமாம். சரி, அப்படி தரமான தேங்காய்களை உற்பத்தி பண்ணணும்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட தேங்காய்களை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க? நல்ல தரமாகவும் நல்ல எண்ணிக்கையோடு இருக்க வேண்டும். நல்ல தென்னை வந்து நல்ல வாளிப்பாட்டு 30 ஓலை அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமாக இருக்குது. அந்த தென்னையிலிருந்து தேங்காய் எடுத்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். சரி, அப்படியே வந்து இப்போ ஒரு தென்னை மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல தேங்காய் இருந்து அதுலேருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எத்தனாவது கொலை வந்து நமக்கு எடுக்க வேண்டியிருக்கும்? நாங்கள் வந்து 2வது கொலை வந்து பாவுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் கெட்டி இறக்குறதானா இல்லை வெட்டி போட்டு எடுக்கிறதுனா? வெட்டி போட்டு தான் இருக்கும். அதில் எந்த இது இப்போ அந்த தேங்காய் வந்து எந்த டேமேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை? இல்லை, வாய்ப்பு இல்லை. மண்ணில் விழுந்தாலும் எந்த வாய்ப்பும் இல்லை எடுக்கட்டு. சரி, இப்போ அந்த தேங்காய் பாகிறதுன்னு பார்க்கும்போது அது எப்படி நீங்கள் அந்த நிலத்தில் வந்து பாகி போடுறீங்க? 1 மாதம் வந்து உணர போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு பாகும். அந்த அதில் உள்ள நீர்த்தன்மை வற்றின பிறகு வந்து முளைப்புத்தன்மை வந்து நல்ல ஜாஸ்தியாக இருக்கும். அதனால 1 மாதம் உணர போட்டுட்டு அதுக்கு பிறகு பாகும். அந்த தேங்காய் வைக்கிறதுக்கு அந்த இடத்த பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? மணல், ஃபுல் மணல்லே தான் பாய். இப்போ இந்த செதல் அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளையில் போட்டு பாகும். அதனால் இல்லைன்னா கதம்பை வந்து செதல் அரித்து போகும். அதனால் இப்போ அந்த தேங்காய் வந்து எப்படி வைக்கணும்? இப்போ நேராக வச்சா போதுமா இல்லை சாய்வாய் வைக்கணுமா? சாய்வாக தான் வைப்போம். ஃபுல்லாக எல்லாமே தேங்காயும் சாய்வாக வச்சு தான் பாகும். இப்போ அதுக்கு வந்து நம்ம நிழலுக்காக ஏதாவது அந்த ஓலைகள் அந்த மாதிரி போட வேண்டிய இருக்குமா? தென்னம்பிள்ளை பாகும்போது எந்த நிழல் ஒன்று தேவையில்லை, அதாட்டே வந்துடும். மணலில் பாகுனால பின்ன 2 நாளைக்கு ஒரு தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும், அவ்வளோ. இப்போ முளைப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகும்? 6 மாதத்தில் முளைப்பு திறன் வந்துடும். ஒரு 8 மாதத்துலாம் பிடிங்கி நட்டுடலாம். ஒரு 2-3 ஓலை எடுத்தோன்னா பிடிங்கி நட்டுடலாம். இப்போ அப்படி வந்து தேங்காய் வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கும்போ இப்போ வந்து எல்லாமே முளைப்பு திறன் இருக்குமா இல்லை வந்து சில தேங்காய் மட்டும்தானே முளைப்பு திறன் இருக்கும்? இல்லை, சில தேங்காய் முளைப்பு திறன் வராது. ஒரு 90% முளைப்பு திறன் இருக்கும், ஒரு 10% முளைப்பு திறன் இருக்காது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஓலைகள் வந்த பிறகு வந்து நீங்கள் வந்து அது இலக்கி நடுறீங்க. ஆமாம். சரி, அது இடைவெளி பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து அந்த இடைவெளி கொடுக்கணும்? 25 அடி ஒரு தென்னைக்கு அடுத்த தென்னைக்கு 25 அடி இடைவெளியில் நட்டாச்சுன்னா நல்ல காயெல்லாம் இருக்கும், நல்ல திடகாத்திரமாக வளரும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளான வந்து தென்னை மரங்கள் நிற்கி. இப்போ காய்ப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்குது? காய்ப்பு திறன் வந்து இப்போ ஒரு கொலைக்கு மினிமம் 10 இருக்குது, மேக்ஸிமம் 20-25 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நாட்டு ரகம் தென்னை மரம் வச்சுருக்கேன். இப்போ அது பலன் எடுக்கணும் பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம்? 5-7 5 வருஷத்துல பாலை வந்துடும். எல்லாம் நல்லா காய்க்க தொடங்கிடும். எந்த அளவில் வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பரப்புன்னா இப்போ வந்து அந்த வைரஸ் நோய் குருத்தில் கூடுதல் தாக்குதல் இருக்கிறனால மாதத்துக்கு 2 தடவை அதில் மோனோகுரோட்டோபாஸும் காப்பர் ஆக்சி குளோரைடும் கலக்கி கொண்டையில் அந்த குருத்தழுகெல்லாம் விட்டுட்டு இருந்தால் தான் தென்னை வந்து பாதுகாத்து எடுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது தஞ்சாவூர் வேர்வாடல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மூட்டில் கொக்கோகான் மாதத்துக்கு ஒரு தடவை விட்டால் தான் அந்த தென்னை நல்ல இதாக கொண்டு வர முடியும். சரி, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் மருந்துகளை வந்து யார் மூலம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க? இது வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்களில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து அவங்க கொடுப்பாங்க. எல்லாம் இந்த கொக்கோக்கான இதெல்லாம் அவங்களே கொடுத்து சாம்பிளுக்காகவும் கொடுப்பாங்க. இது எப்படி உற்பத்தி பண்ணுங்க, நோய் குறையா அப்படின்னு எல்லாம் பார்க்க அவங்களே தாங்க, அவங்கள்ட்ட இருந்தே எல்லாம் வாங்கிக்கிட்டோம். சரி, இந்த மாதிரி வேளாண்மை அதிகாரி ஆகட்டும், தோட்டக்கலைத்துறை சார்பாக அதிகாரிகளாகட்டும் வந்து உங்கள் தோட்டத்தை வந்து பார்க்குறாங்களா? ஆமாம், பார்க்குறாங்க. பார்த்து எப்படி அது கிளியர் ஆகிருக்கா அவங்க தராங்க, அது யூஸ் பண்ணுங்களா, அது எப்படி கிளியர் இருக்குது அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட சொன்னீங்க, நீங்கள் வந்து தென்னைக்கடையில் ஊடு பயிராட்டு வந்து பல பயிர்கள் சாகுபடி செய்கிறீங்க. கிராம்பு, ஜாதிக்காய், வாழை இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த கிராம்பை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எத்தனை ஆண்டுகள் ஆகுது நட்டு? அது நட்டு வந்து இப்போ 15 வருஷம் ஆகுது. ஒரு 7-8 வருஷம் கழிஞ்சு தான் அது காய்க்க ஆரம்பிச்சு. இப்போ நல்ல ஈல்டு தருது. வருஷந்தோறும் 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி கிடச்சி. இப்போ வந்து கிராம்பை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து மலைப்பகுதியில் தான் வந்து அந்த கிராம்பு சாகுபடி செய்து வந்து விவசாயிகள் வந்து அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்க்கும்போது வந்து நீங்கள் கூட சொல்கிறீங்க வந்து தென்னைக்கடையில் ஊடு பயிராட்டு இந்த கிராம்பு சாகுபடி செய்கிறீங்க. அந்த அளவில் வந்து போதிய விளைச்சல் இருக்கா? ஆமாம், நல்ல விளைச்சல் இருக்குது. முதல்ல சாம்பிளுக்கு தான் நட்டு பார்த்தோம், நல்ல ஈல்டு இருக்குது. நல்ல பூ கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நிறைய எல்லா இதுலேயும் நல்ல பூக்கும், அந்த அளவு நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ கிராம்பை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மரங்கள் நிற்கி? ஒரு 15 மரம் நிற்கும் கிராம்பு. கிட்டத்தட்ட 15 மரத்துலேயும் வந்து நம்ம வந்து ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கலாம்.
ஆமாம், 15 மரத்துல ஈல்டு எடுத்தேன். வருஷந்தோறும் ஈல்டு கிடைச்சிட்டு இருக்கு. இதே இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் கூட ஜாதிக்காய் கூட நட்டிருக்கீங்க. அது வந்து எத்தனை ஆண்டுகளான மரங்கள் நிற்கி? அதுவும் 15 வருஷம் ஆச்சு. அது எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும், ஈல்டு எப்பவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜாதிக்காயை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு வந்து போதிய இடைவெளி கொடுத்து நடணும். இப்போ வந்து நீங்கள் தென்னைக்கடையில் ஊடு பேரா நட்டிருக்கோம் பார்க்கும்போது இப்போ ஒரு 4 தென்னை மரம் இருக்கும். அது எப்படி நீங்கள் போதிய இடைவெளி கொடுத்து நட்டிருக்கீங்க? 2 தென்னை மரத்துக்கு இடையில ஒரு மரம், அந்த மாதிரி கிராமம் அப்படி தான். அந்த மாதிரி இடத்துல இந்த இடைவெளி எடுத்துருக்கோம், நல்ல காடு. இப்போ உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க உரங்கள்? உரங்கள் வந்து 3 வழியாக சாணம் கொடுப்போம். மீன் எல்லாம் இலையில வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்போ வந்து பூ வந்து நிறைய எல்லா கொண்டையிலுமே பூ வரும். அந்த மாதிரி பண்ணிட்டு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க மீன் அமிலம் கொடுக்குறீங்கன்னா, இப்போ மீன் அமிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே தயார் பண்ணுறதா இல்லை வந்து மற்ற விவசாயிலேருந்து வாங்கி நீங்கள் அந்த மீன் அமிலத்தை அடிக்கிறதுனா? மீன் அமிலம், பஞ்சகவியா எல்லாமே நாங்களே உற்பத்தி பண்ணோம், எதுவும் வாங்குறது கிடையாது, எல்லாமே சொந்த இதுதான். சரி, இப்போ மீன் அமிலம் தயார் பண்ணணும்னு பார்க்கும்போதுக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை இருக்குது? மீனத்துக்கு மீன், சர்க்கரை, தயிர், இது 3 தான் மெயின். அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பழமோ என்ன வேணாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்க? 10 லிட்டரு 20 லிட்டர் பேரலில் போட்டு அந்த மாதிரி தயார் பண்ணி லிக்விடாக கிடைக்கும். இப்போ மீனுன்னு பார்க்கும்போது என்ன அளவுக்கு வாங்குறீங்க? மீன் கழிவுகளை சந்தையிலேருந்து அதில் உள்ள வேஸ்ட்டு கழிவுகளை வாங்கி அது கூட சர்க்கரை மிக்ஸ் பண்ணி தயிர் விட்டு ஒரு 40 நாள் கழிஞ்சு அதை திருப்பி வடிகட்டி எடுக்குது. இப்போ அதை வந்து நம்ம கிளறி கொடுக்கணுமா, அந்த மாதிரி செய்ய வேண்டி இருக்குமா? இல்லை, அப்படி ஒன்று மொதல் 2 நாள் இந்த கேஸ் லீக்கை ஓப்பன் பண்ணி உடனே அதுக்கப்புறம் அப்படியே சீல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு 40 நாள் கழிஞ்சு எடுத்து. அப்போ ஒரு 40 நாள் கழிஞ்சு வந்து நம்ம வடிகட்டி அந்த மீன் அமிலத்தை வந்து எடுக்கலாம். இதே வந்து நீங்கள் பஞ்சகாவியை கூட தயார் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ பஞ்சகாவியத்துக்கு பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு தேவை இருக்குது? பஞ்சகத்துக்கு மாட்டினுடைய யூரின், சாணம், தயிர், பால், கருப்புச்சாறு கூட விடுவோம். அது நொதிக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாவு, மண் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துமே போடலாம். அதில் என்ன பண்ணால் இந்த பனம்பழம் அந்த மாதிரி அந்த வேஸ்ட்டும் போடலாம் பஞ்சகவாய் கூட. இது வந்து நமக்கு தயார் பண்ணி கிடைக்கிறேன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகும்? இது ஒரு 20-25 நாளில் இது பஞ்சகவையெல்லாம் எடுத்துடலாம். சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து ஒவ்வொரு பயிருக்கு வந்து இந்த மருந்துகள் அடிக்கிறீங்க. இந்த மருந்துகள் அடிக்கிறோன்னு பார்க்கும்போது என்ன அளவுக்கு நம்ம எடுத்து எவ்வளோ லிட்டர் தண்ணி விட்டு நம்ம ஒவ்வொரு பயிருக்கு அடிக்க வேண்டியிருக்கும்? ஒரு 15 லிட்டரு கேன் அளவுன்னா ஒரு 1/2 லிட்டரு மீன் அமிலம் அல்லது பஞ்சகவியா சேர்த்து எல்லா பயிருக்கும் அடிக்கலாம். கூடுதலாச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பயிருக்கு கருகி போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி மீன் அமிலம் வந்து செடிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் கூட அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் எந்த டைமில் வந்து நீங்கள் அடிக்கிறீங்க? இது வந்து வளர்ச்சி ஊக்கி, இது வந்து பூச்சியிலேருந்து காப்பாடு. அந்த ஸ்மெல்லுக்கும் வேறு பூச்சிகள் வந்து அதில் முட்டையிட்டு நோய் வரக்கு வாய்ப்பு இல்லை. அது பூக்க டைமில் அடித்தாச்சுன்னா எல்லாமே நிறைய மொட்டுகள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது, பூ உதிராமல் இருக்கும். அந்த மாதிரி அது அடிக்கிறதுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நோயோ ஒரு பூச்சியோ தாக்குதல் ஆரம்பத்தில் அடிக்கிறீங்களா, இல்லை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் இப்போ வந்து நீங்கள் அந்த நட்டையிலேருந்து அந்த பராமரிக்கிற பொறுத்து நீங்கள் அடிச்சிட்டு இருக்குது தானே? குறிப்பிட்ட நாள் பூச்சி தாக்கு முன்னாலே அதை அடிச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி அதில் வராது. இது மழைக்காலங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது மழைக்காலில் அதுக்குள்ளே பசை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். அது வந்து மழை பெய்தாலும் அதில் வந்து இது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மழை பெய்தாலும் வந்து இந்த மாதிரி பஞ்சகாவி ஆகட்டும், அதே போல் வந்து மீன் அமிலமாகட்டும், நீங்கள் அந்த பசைக்கு கூட சேர்த்து அடிக்கிற மாதிரி வந்து அந்த பூச்சிகள் வந்து வராமல் பாதுகாக்கும். ஆமாம், அந்த பசை சேர்த்து அடிக்கிறதுனால அது மழை பெய்தாலும் அந்த இலையிலேருந்து அது ஸ்ப்ரெட் ஆகி போகாது. இது கூட வச்சுருங்க வந்து நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்க, பசுமாடு வச்சுருக்கீங்க, அதே போல் வந்து மீன் கூட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. மீனை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து எந்த மாதிரி மீன்கள் வளர்க்குறீங்க? மீன் வந்து விரால் மீன் தான் ஃபுல்லாக வளர்க்கும். நம்ம பண்ணை குட்டையில் வந்து பஞ்சாயத்துலேருந்து வெட்டி தந்தாங்க, அதுக்குள்ளே மீன் வளர்த்துட்டு இருக்கோம். அந்த தண்ணியை பயிர்களுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மீனை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் விற்பனை பண்ணுறதா இல்லை உங்கள் தேவைக்கு மட்டும் மீனை எடுத்து பயன்படுத்துறதுனா? தேவைக்கு தான் எடுத்து பயன்படுத்துகிறோம், விற்பனை கொடுக்குறோம். இப்போ ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் வர நிற்கி? 7 ஆடு நிற்கி, எல்லாமே ஜெமுனா பெரிய ஆடு. அது வந்து பராமரிப்பு வந்து நீங்கள் தான்? ஆமாம் தாங்க. இந்த பசுமாடை பொறுத்தவரை பார்க்கும்போது பசுமாடு எல்லாமே 4 நாட்டு மாடு நிற்கி, சாய்வால், கரு, கலிக்கார், அந்த மாதிரி மாடுகள். இப்போ கோழியை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை கோழிகள் வரை இருக்குது? கோழியில் எல்லாம் என்னமே கோழி, கருங்கோழி, வாத்து, கிர்ராஜா எல்லாம் என்னமே இருக்குது. கோழியிலே வந்து பல ரக கோழிகளும் வளர்க்குறீங்க? ஆமாம், ஒரு 5-6 இனம் கோழியை வளர்த்துட்டு இருக்கேன். பசுமாடை பொறுத்தவரை பார்க்கும்போது அது பராமரிப்புன்னு பார்க்கும்போது எப்படி பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பசுமாடுலாம் சாப்பாடு, புல்லு எல்லாமே வளர்த்து கோஃபோர் அந்த மாதிரி புல்லு வளர்த்துருக்கோம். ஃபுட்டு எல்லாமே இந்த வெளியே வாங்க கிடையாது, வயலில் உள்ள வைக்கல் எல்லாமே சொந்த இதில் இருந்தால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெல்லும் சாகுபடி செய்கிறீங்க? ஆமாம், நெல்லும் சாகுபடி செய்யும். இப்போ நெல்லை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ இந்த கன்னிப்பூ பருவத்தில்னு பார்க்கும்போது எந்த ரகம் போட்டிருக்கீங்க? இப்போ கன்னிப்பூ பருவத்தில் AST 16 போட்டிருக்கோம். அதுபோக பாரம்பரிய நெல் வந்து வீட்டுக்கு தேவைக்காக ஜோதி போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த விதைகள் வந்து எங்கேருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க? இப்போ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் அந்த பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி எடுக்கிறதா இல்லை வந்து மற்ற விவசாயிகிட்டேருந்து வாங்குறது தானே?
இது வெளி அக்ரிகல்ச்சர்லேருந்து இப்போ அவங்க பாரம்பரிய இது விற்று கொடுக்காங்க. அந்த பயிரிடுக்கு இப்போ பாரம்பரிய விதையை வந்து அவங்க ஊக்குவிக்காங்க. எல்லாரும் அதை பயிரிடணும், அதில் நல்ல சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஊக்குவித்து எங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. அதை இப்போ திருப்பி அப்படியே பயிரிட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். வேளாண்மை துறை சார்பாக வந்து பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து மக்களிடையே வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ மக்களிடத்தில் எல்லாரும் அதை இப்போ பயன்படுத்தணும், பாரம்பரியத்தை வந்து திருப்பியும் கொண்டு வரணும், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு அவங்க இப்போ நிறைய இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மானியம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாரம்பரிய நெல் ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த ரகம் போட்டிருக்கீங்க? இப்போ 2 ரகம் போட்டிருக்கோம். இப்போ இது கன்னிப்பூவுக்கு வந்து ஜோதி யூஸ் பண்ணோம், கும்பப்பூவுக்கு வந்து கருப்பு கவனி யூஸ் பண்ணோம். அது வந்து கருப்பு கவனி வயசு கூடல், இது ஏஎஸ்டி 16 வயசு தான். கன்னிப்பூ பருவத்திலேன்னு பார்க்கும்போது ஜோதி ரகம் போட்டிருக்கீங்க, கும்பப்பூ பருவத்துக்குன்னு பார்க்கும்போது கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்கீங்க. இப்போ அந்த நாட்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கன்னிப்பூ பருவத்திலேன்னு பார்க்கும்போது இந்த ஜோதியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாளத்தை பயிர்? ஜோதி வந்து 120 நாள், கருப்பு கவுனி வந்து 135 நாள். இது வந்து நீங்கள் வேளாண்மை துறை சார்பாக தான் வந்து நீங்கள் இந்த நெல் விதைகளை வாங்குறது? ஆமாம், வேளாண் துறை அவங்க வந்து சாம்பிளுக்கு தருவாங்க. அதை நம்ம நல்லா இருந்ததுன்னா திருப்பி அதே போட்டு ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கூட சொன்னீங்க இயற்கை முறையில் தான் அந்த பாரம்பரிய நெல் சாகுபடி செய்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பராமரிப்பு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஒவ்வொரு பயிருக்கும்? பாரம்பரிய நிலத்துக்கு கூடுதலாக கெமிக்கல் உரம் வந்து யூஸ் பண்ணதில்லை. கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணாச்சுன்னா அது ரொம்ப வளர்ந்து ரொம்ப சாய்ந்து இதாயிரும். அதுக்கு வந்து கூடுதலாக மீன் அமிலம், பஞ்சகவியா அந்த மாதிரி இதுதான் பாரம்பரிய நெல்லுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி, இந்த ஜோதி நெல் ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனோட சுவை எப்படி இருக்குது அரிசியை பொறுத்தவரை பார்க்கும்போது? ஜோதி நெல்லுக்கு அரிசி வந்து சிவப்பு கலரு, நல்ல பெரிய அரிசி. சாப்பாட்டுக்கு, அது புட்டுக்கு, கஞ்சிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து முன்னாடி சொல்லுவாங்க அந்த சம்பா அரிசி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், சம்பா அரிசி மாதிரி இருக்கும். கவுனி வந்து பிளாக் கலரில் அரிசி இருக்கும், அது வந்து வயலட் கலரில் மாவு எல்லாம் வயலட் கலரில் இருக்குது. சரி, இப்போ அந்த கும்பப்பூ பருவத்தில்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த கருப்பு கவுனி அரிசி போடுறீங்க. இப்போ விதை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வேளாண்மை துறை சார்பாக வாங்குறதா இல்லை வந்து மற்ற ஹோல்சேல்லேருந்து வாங்குறதானா? இது வந்து வேளாண் துறையிலேருந்து அவங்க தந்தாங்க. இதை வந்து ஊக்குவிக்கணும், கருப்பு கவனி எல்லோரும் பயன்படுத்தணும், ஊக்குவிக்கணும், அதில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தாங்க. அதை அப்படி போட்டு அதை திருப்பி அதே அதில் விற்றெடுத்து அப்படி போட்டு எல்லாருக்கும் வேறு ஆட்களுக்கும் விற்று கொடுத்து அந்த மாதிரி இதை பெருக்கிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒரு தடவை வந்து வேளாண்மை துறை சார்பாக வந்து இந்த ஜோதி, இந்த கருப்பு கவுனி விதை தந்தாங்க. அதை வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி எடுத்து திரும்பவும் மற்ற விவசாயிகளை வந்து நீங்கள் அந்த பாரம்பரிய நெல் விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்துறீங்க. ஆமாம், மற்ற விவசாயம் எங்கள்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு கேட்டு அவங்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கருப்பு கவுனி அரிசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி, அந்த உயரம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது? உயரம் வந்து ஒரு ஆள் பக்கத்துக்கு நல்ல ஹைட்டாக வளரும். ஆனால் கடைசி விளைஞ்ச பிறகு தான் ரொம்ப கெமிக்கல் உரம் கொடுக்காம இருந்ததுன்னா கீழே சாயாது. நல்ல வளர்ச்சி, நல்ல ஈடு இருக்குது, அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ நெல் அந்த நாற்றை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆள் பக்கம் வந்து உயர வளர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஒரு ஆள் பக்கம் வளரும். ஒரு ஆள் உள்ளே போனால் வெளியே தெரியாது, அந்த அளவு வளரும் கருப்பு கவுனி. சரி, அப்படி பார்க்கும்போது அறுவடைக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அறுவடைக்கு மிஷின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அதை வந்து இது பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க. அதே மாதிரி ஸ்பீடு அடிக்க முடியாது, வைக்கல் ரொம்ப இதாகும். ஆமாம், அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது வந்து சுகரு அந்த மாதிரி எல்லா இதுக்கும் இதை வந்து இப்போ யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஆனால் சந்தை வாய்ப்பு கூட பார்க்கும்போது இந்த கருப்பு கவுனி அரிசிக்குன்னு பார்க்கும்போது அதிக விலை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது 150 200 ரூபாய் ஒரு கிலோ அரிசி வந்து விற்காங்க. இப்போ எங்கள்கிட்ட எல்லாருமே அரிசியாட்டு கேட்காங்க. அதுக்குள்ள உற்பத்தி பண்ணக்குள்ள இது இல்லை இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு வருமானம் உற்பத்தி பண்ணி கொடுத்தா. சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை முறையில் இந்த நெல் சாகுபடி செய்து நீங்கள் வந்து அந்த அரிசியாட்டு பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும்போது அதனுடைய சுவை எப்படி இருக்குது? இது வந்து சுவை வந்து நல்லா இருக்குது, சாப்பிடவுக்கும் அந்த கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நல்ல இதாக இருக்குது. ஒரு விஷம் இல்லாத ஒரு உணவை வந்து பிந்தியோட சங்கதிகளுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இதில் போய்ட்டுருக்கோம். வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி வாழைகள் வச்சுருக்கீங்க? நான் வந்து நேந்திரன், ரசகதளி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் சாகுபடி செய்கிறீங்க? ஆமாம், இயற்கை முறையில் தான் பார்க்கணும். பூச்சி விரட்டிக்கல அந்த காயினோட இதுக்கும் கொலை நல்ல இதாக வரக்கும் மீன் அமிலம், பஞ்சகவியை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் ஒவ்வொரு மருந்துகள் அடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அந்த காயினுடைய தரம்? அந்த காயினோட தரம் நல்லா பளபளாட்டும் நல்ல ஊக்கமாக இருக்கும். நல்ல அதனோட சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மற்ற கெமிக்கல் இதை பண்ணதோட இது வந்து நல்ல சுவை நல்லா அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் சாகுபடி செய்கிற காய்கறிகளாகட்டும், அதே போல் வந்து பழங்களாகட்டும், இதை வந்து எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துகிறீங்க? இதை வந்து வியாபாரி வந்து வாங்கிட்டு போவாங்க.
நம்மள்ட்ட இருந்து நம்ம வெட்டி கொடுத்துட்ட அப்புறம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இது கிராம்பு, ஜாதிக்காய் இதை பொறுத்தவரை பார்க்கும்போது இதெல்லாம் பக்கத்து கடைகளில் எல்லாமே விற்றுக்கலாம். என்ன எதுவும் வேஸ்ட்டு கிடையாது. எல்லாமே வாங்க ஆள் இருக்குது. எல்லாமே என்ன ஆனாலும் விற்றுக்கலாம். இது வந்து உங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் செய்து நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துகிறீங்க. இது மற்ற விவசாயிகளை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா? ஆமாம், மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் இதை போடுங்க, இப்படி பயிர்படுங்க, நான் விதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விதை கொடுத்து அவங்களும் இப்போ நிறைய விதையை வந்து நிறைய பண்ணி அவங்களும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயிர் சாகுபடி செய்யும்போது வந்து எப்படி வருமானம் இருக்குது? ஒவ்வொரு பயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணனால அது வந்து எல்லாத்துலேயும் மாறி மாறி வருமானம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒரே பயிரை வந்து நம்பி இருக்காமல் இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நமக்கு செய்யாமல் வந்து இப்போ தென்னைன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு பிறகு ஈல்டு கிடைக்கும். அதேபோல் வந்து வாழை நட்டுருக்கீங்க, கிராம்பு நட்டுருக்கீங்க. இது வந்து ஆண்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம், அதே வருமானம் வருஷம் ஃபுல்லாக வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இது முடிஞ்சோன்னா அடுத்தது மாறி மாறி அப்படியே வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு பார்க்கும்போது ஒன்றில் இல்லைன்னா இன்னொன்றில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வருமானம் இருக்குது. அது ஆண்டு முழுக்க அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தக்கலை கே. காந்தராஜன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.